அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு ஜோதிடத்தில் ஒரு பழமையான ஒரு விஷயம் உண்டு. இது எதற்கு பயன்படும் என்று சொன்னால், நம்மளுடைய திசைக்கு பயன்படும். நமக்கு திசைக்கு என்ன திசை ஓடிக்கிட்டு இருக்கிறதோ அந்த திசைக்கு சப்போர்ட் பண்ணி அங்கிசம் அப்படிங்கிறது என்னது? அங்கிசம் அப்படிங்கிறது யானையை அடக்கக்கூடிய ஒரு கம்பு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு கம்புனா முன்னாடி கொஞ்சம் இது இருக்கும். என்ன இருக்குன்னா, பித்தளையிலையோ அல்லது இரும்புலையோ நல்ல நகன்னு போட்டிருக்கும். அங்கிசம். அங்கிசம் என்பது யானையை அடக்கக்கூடிய சக்தி உடையது. அப்போ இதுக்கு முன்னாடி அங்கிசத்தெல்லாம் பற்றி யாரும் பேசுகிறாங்களான்னா பேச மாட்டாங்க. என்ன காரணம்னா, அதாவது மக்களை ஈர்க்கக்கூடியது எதுங்கிறத வச்சே பேசிகிட்டே போகிறாங்க. அதாவது முதல்ல மக்களை ஈர்க்கக்கூடியதாக ஒரு செயல் இருக்கலாம். ஆனால் அது காலப்போக்கில் என்ன சொன்ன, அந்த ஈர்ப்பு சக்தி என்ன சொல்கிறேன்னா செயல்படாமல் போயிடும். என்ன காரணம்னா, ஆதி காலத்து பழம்பெரும் பாடல்களை கேட்கும்போது இன்றைக்கும் நம்ம ரசிக்க தோணும். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இந்த மலை மலை மலைன்னு ஒரு பாட்டு வந்துச்சுல, எவ்வளவு அற்புதமாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் காலத்தால் எங்கே இருக்குன்னே இப்போ தெரியாது. இந்த மாதிரி ஜோதிடம் போகக்கூடாது. ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான என்ன சொல்லலாம்னா பொக்கிஷம். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அங்கிசநாதனில் போய் உட்காந்துருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு தேவை ஏற்படுகிறது. ஒரு கிரகத்தால் நமக்கு ஒரு தேவை. இப்போ பணம் தேவைப்படுதியா? பணத்துக்குண்டான கிரகம் எந்த அங்கிசநாதனுடைய கண்ட்ரோலில் உட்காந்துருக்கான், அவனுடைய சூலம் என்ன, சூட்சுமம் என்ன, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய அங்கிசநாதனுக்கு சப்போர்ட் பண்ண நம்மளுடைய ஒரு கிரகம் உட்கார்ந்த நட்சத்திரத்திற்கு அதற்கு ஒரு அங்கிசம் உண்டு. அவரை நாம் நினைப்பதே இல்லை. நீங்கள் நினைத்தால் அவர் வேலை செய்வார். இப்போ அங்கிசநாதனை பார்த்து பார்ப்போம். 27 நட்சத்திரங்களை 3 பிரித்துக்கொடும். அசுவதி, பரணி, கார்த்திகை ஒரு செட்டு. அப்படியே நான் சொல்கிறேன். நீங்கள் இது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. அசுவதி, பரணி, கார்த்திகை இந்த நட்சத்திரங்களுக்கு, அசுவதி, பரணி, கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு அங்கிசநாதன் சூரியன். இதை போட்டு குறித்து வச்சுக்கிடும். ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரங்களுக்கு சந்திரனே அங்கிசநாதனாக வருவார். ஏன்னா இந்த 3 நட்சத்திரங்களும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கான்? ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரையை நீங்கள் அடக்கணும்னா சந்திரனை பிடிச்சி அடங்கிடுவாங்க. அதற்கடுத்து புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்கள் யாருடைய அங்கிசம் அப்படின்னா, அந்த 3 நட்சத்திரங்களுக்கு அங்கிசநாதன் செவ்வாய். அதற்கடுத்து மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு அங்கிசநாதன் கட்டுப்படுத்துபவன், நல்லதை கொடுப்பவன் புதன். அஸ்தம், சித்திரை, சுவாதி இந்த 3 நட்சத்திரங்களுக்கு என்ன சொன்ன, அஸ்தத்தில் பிறந்தாலும், சித்திரையில் போய் பிறந்தாலும், சுவாதியில் போய் யார் பிறந்தாலும் குருவோடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தால் அவன் வாழ்க்கையில் உயரத்துக்கு கொண்டு வந்துடுவார். ஓகேவா? அதுக்கடுத்து விசாகம், அனுசம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களுக்கு அங்கிசநாதன் சுக்கிர பகவான். அப்போ இந்த விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க, அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க, கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கொஞ்சம் எப்பயுமே இதில் லக்கண புள்ளி இருந்தாலும், இப்போ விசாகம் 1, 2, 3 பாதம், அனுசம் 1, 2, 3, 4 பாதம், கேட்டை. விசாகம் நட்சத்திரம் 4 பாதம், அனுச நட்சத்திரம் 4 பாதம், கேட்டை நட்சத்திரம் 4 பாதம். இந்த 4 பாதத்தில் யாருக்கு லக்கண புள்ளி இருந்தாலும் கொஞ்சம் என்ன சொன்னோன்னா, உடம்பை முகத்தை எல்லாம் கொஞ்சம் பளீர்னு கிளாமராக வச்சுருப்போம். என்ன காரணம்னா,
இவங்களுடைய அங்கீசநாதன் வந்து சுக்கிரன். கொஞ்சம் பவுடர் போட்டு நல்லா லுக் ஃபேஸிங்கை வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய இதில் எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் அங்கே வந்து இவங்க சுக்கிரனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒருத்தருக்கு விசாக நட்சத்திரத்திலிருந்து திசை ஓட்டுது, இல்லை அனுச நட்சத்திரத்திலேருந்து உட்காந்து திசை ஓட்டுது, கேட்டை நட்சத்திரத்திலேருந்து திசை ஓட்டுச்சுன்னா சுக்கிரன் அங்கே வந்து என்ன சொன்னா வந்துடுவார். அவர் தான் உங்களை இயக்குகின்ற சக்தி. அதற்கடுத்து மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து யார் பிறந்தாலும் அவர்களுக்கு அதில் வந்து ஒரு கிரகம் இருந்தாலும் இவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போவாங்கன்னா சனியோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுவாங்க. சனியோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுவாங்க. திருவோணம், அவிட்டம், சதயம் இந்த 3 நட்சத்திரங்களில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து அவர்களுடைய அங்கிசநாதன் யார் என்று சொன்னால் ராகு பகவான். ஏன்னா இந்த திருவோணம், அவிட்டம், சதயம் இந்த 3 நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருந்தாலும் இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா 3 நட்சத்திரங்களில் வந்து பிறந்திருந்தாலும் இவர்கள் யாருக்கு கட்டுப்படுவார்கள் என்று சொன்னால் ராகுவை வச்சு இவர்களுக்கு கட்டுப்படுத்திடலாம். அதுக்கடுத்து பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களில் போய் பிறந்தவர்களுக்கு கேது பகவானே வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அங்கிசநாதனாக வருவார். அப்போ பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆன்மீகம் சார்ந்த வழியில் வந்து உங்களுடைய நாட்டத்தை செலுத்தும் போது உங்களுக்கு அந்த அங்கிசநாதனாகிய கேது பகவான் என்ன சொன்னால் துணை புரிஞ்சிடுவார். எல்லாமே 27 நட்சத்திரங்களும் 9 கிரகங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதை நம்ம புரியாமல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா எங்கெங்கோ தேடி அலைகிறோம். எங்கெங்கோ தேடி அலைய வேண்டியதில்லை. இதுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த அமைப்பை வந்து எப்படி சார் நாங்கள் செயல்படுத்துறது அப்படின்னா முதல்ல உங்களுடைய லக்கண புள்ளி 1 லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம். அப்போ ஒருத்தருடைய லக்கண புள்ளி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விசாக நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்குன்னு வைங்க. விசாக நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்குன்னா அங்கே இவர் திருமணம் நடக்கின்ற வரை இவர் யோகவான் கிடையாது. விசாக நட்சத்திரத்தில் போய் ஒரு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய லக்கண புள்ளி உட்காந்துருச்சு, நீங்கள் பிறப்பு புள்ளி உட்காந்துருச்சுன்னு வைங்களேன். அப்போ இது யாருடைய கண்ட்ரோலில் வருது? சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் வருது. அப்போ சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் வரும்போது என்ன சொல்கிறான்னா சுக்கிரன் எப்போ வருவார்? கல்யாணம் முடித்த பிறகு தான் வருவார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போ கல்யாணத்திற்கு பிறகு வந்து என்ன சொன்னான்னா கல்யாணம் முடிந்த பிறகு வாழ்க்கை நன்றாக இருக்கும். அப்போ மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு அங்கிசநாதன் சனி. இவர்களுக்கு வேலை கிடைச்ச பிறகு சூப்பரான அமைப்புக்கு வருவாங்க. என்ன காரணம்னா இவர்கள் ஒரு தொழில் தொடங்கினாலோ அல்ல ஒரு தொழில் கிடைச்சி போயிட்டாலோ அப்போ இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து இவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய சக்தி யார் என்று சொன்னால் சனி பகவான் தான். அதே மாதிரி என்ன திருவோணம், அவிட்டம், சதயம் இந்த 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகுவோடைய கட்டுப்பாட்டில் வருவாங்க. அப்போ ராகு என்று சொன்னால் தாத்தா. முன்னோர்கள் வழிபாடு திருவோணம், அவிட்டம், சதயத்தில் என்னைக்கு கடைப்பிடிக்கப்படுகிறதோ அன்னையிலிருந்து இவன் யோகவான மாறிடுவான். அதனால் இவங்க என்ன செய்யணும்னா மாதம் அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும். சரி, எங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுனாப்போ உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் வந்து உட்கார வச்சு காரில் வச்சுட்டு போய் வந்து எங்கேயாவது வந்து அவர்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணணும். பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா வந்து உங்களுடைய நட்சத்திரம் வந்து மிளிரும். உங்களுடைய நட்சத்திரம் வந்து மிளிரும். அப்போ அது மிளிரணும்னா வந்து அது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குதோ ஒவ்வொரு 3 நட்சத்திரங்களும் ஒரு கிரகத்துடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அப்போ போகும்போது சரி இது பொதுவான விதியா? அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா இப்போ ஒரு திசை நடக்குது. இப்போ ஒரு திசை நடக்குதுன்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து அனுச நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடக்குது. அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி தான்.
அனுச நட்சத்திரத்திற்கு வந்து அங்கிசநாதன் யாருன்னா சுக்கிரன். அந்த திசை ஆரம்பித்த காலத்திலிருந்து பெண்களால் உதவி உண்டு, மனைவியால் உதவி உண்டு. பெண்கள் உங்களை வந்து என்ன சொன்னால் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துடுங்க. அதாவது என்ன சொன்னால் விசாக நட்சத்திரம், விசாகம் அனுசம் கேட்டை 3 நட்சத்திரத்தில் திசை நடத்தும் போது உங்களை சுற்றி பெண்கள் இருப்பாங்க. அதை வந்து நம்ம பயன்படுத்துவது என்ன சொல்கிறான்னா வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அங்கே பிரச்சனை. அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா நாம் வந்து என்ன சொன்ன நமக்கு பெண்களால் உதவி உண்டு, நம்ம அந்த ஒரு ஆதிபத்தியத்துக்கு போயிடுவோம். அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இது எப்படி சாத்தியம், இது வந்து என்னுடைய அனுபவம் தான் நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவம். அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு திசைன்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு திசை வந்து திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து ஓட்டுது, திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து ஓட்டுது அப்படின்னு சொல்லி வரும்போது திருவாதிரை. அப்போ திருவாதிரை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து இந்த 3ல் எதில் ஒன்று உட்கார்ந்துருந்து நடத்தினாலும் சரி தான், அங்கே ஒரு பெண்ணால் உங்களுக்கு உதவி உண்டு, உறுதியாக உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெண் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தாய்க்கு சமமானவளாக இருப்பாள். அந்த தாய்க்கு சமமானவர்களாக இருந்து அந்த திசையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் கல்யாணம் முடித்த பருவமாக இருந்தால் குழந்தை நல்லபடியாக பிறக்கும், குழந்தை பிரில்லியண்ட்டாக இருக்கும். ஏன்னா சந்திரன் என்று சொன்னால் தாய், அந்த மாதிரி வரும். அப்போ அசுவதி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் அங்கே சூரியன் தான் இன்சார்ஜ். அப்போ ஒருத்தருக்கு அஸ்வதி நட்சத்திரத்திலிருந்து திசை நடக்குது, பரணி நட்சத்திரத்திலிருந்து திசை நடக்குது, கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து திசை நடக்குது அப்படின்னு சொன்னால் நாம் முறையாக சிவ வழிபாடு பண்ணினாலோ சூரிய நமஸ்காரம் பண்ணினாலோ அந்த திசை முடிகின்ற வரைக்கும் சூரியன் தான் இன்சார்ஜ். அங்கிசம் என்பது என்ன சொல்லலாம்னா ஒரு யானையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து அங்கிசத்துக்கு உண்டு. அப்போ நாம் எந்த இடத்தில் வந்து நமக்கு வந்து எந்த கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எந்த திசை ஓடுகிறதோ, என்ன திசை ஓடினாலும் சரிதான், அந்த நட்சத்திரத்துக்குண்டான அங்கிசநாதனை வந்து நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த திசை வந்து என்ன சொன்னா அவர் 6 குடையவராக இருக்கட்டும், 8 குடையவராக இருக்கும், 12 குடையவராக இருக்கட்டும், அங்கிசநாதன் கட்டுப்படுத்துவார், கட்டுப்படுத்த வைப்பார். இதுதான் இப்போ எல்லாரும் புரிஞ்சுக்கிடலாம். இப்போ என்ன சொல்கிறான்னா வந்து என்னையவே நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. என்னுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மூல நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். என்னுடைய லக்னாதிபதி மூல நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அந்த மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரத்திற்கு அதிபதி யார், அங்கிசநாதன் யாருன்னா சனி. அந்த மூல நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால நான் 20 வயசில் வேலைக்கு போயிட்டேன். வேலை பார்க்கின்ற இடத்தில் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஓபி அடிக்கணும்னு நினச்சதே கிடையாது, நல்லா வேலை பார்ப்பேன். அப்போ அந்த சனிக்குண்டான கேரக்டர் என்கிட்ட வந்தது, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய லக்னாதிபதி எந்த அங்கிசநாதனில் போய் உட்கார்ந்துருக்கிறாரோ அவர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவருக்கு உண்டான கேரக்டரை நீங்கள் எடுத்துடணும், கரெக்டாக ஃபிட் பண்ணி பாருங்கள். உங்களை சமூகத்தில் வந்து ஒரு தலை நிமிர்ந்த நபராக வந்து ஆக்கி விடுவார், உறுதியாக்கிடுவாங்க. இதெல்லாம் படிப்புனே. அப்போ நம்ம ஓபி அடிச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம வந்து என்ன சொன்னால் சனிக்கு உண்டான வந்து அந்த வேலையில் வந்து ஓபி அடிக்கிறது, ஏமாத்துறது, இப்படிலாம் நம்ம செய்யாமல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலையை வந்து நம்ம திறம்பட செய்து வந்த காரணத்தால் இன்றைக்கும் சமூகத்தில் வந்து நம்ம ஒரு பேரும் புகழோடு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கும் என்ன சொன்னேன்னா என்னுடைய லக்னாதிபதி மூல நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால நித்தமும் நான் செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன சொல்கிறான்னா சனி ஆதிபத்தியமுடைய தூய்மை பணியாளர்களுக்கும் வயதான நபருக்கும்
ஒரு தெருவில் வந்து என்ன சொல்கிறான்னா புத்தி சுபாதீனம் இல்லாத ஒரு நபருக்கும் ஒரு கை கால் ஊனமான நபருக்கும் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டே வரேன். இதை நான் இந்த தர்மத்தை பெருமையாக சொல்லலை, நீங்கள் யாருமே அப்படி நினச்சிக்கிது, பெருமை கிடையாது. ஒரு நாள் மட்டுமல்ல, 4 ஆண்டுகளாக கொரோனா ஆரம்பித்த காலத்திலேருந்து நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு அது சளைக்கவும் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு பாக்கெட்டில் ரூபா எடுத்து வச்சுட்டு போவேன், கடையில் வாங்குவேன். அவங்க கரெக்டாக நான் அந்த வாக்கிங் வர்ற டயத்தில் வந்து அவங்க வருவாங்க, கரெக்டாக கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வந்துச்சேன். அது ஏதோ ஒரு விதத்தில் என்னை உயர்த்தியது. ஒரு பெரிய விபத்திலிருந்து வந்து என்ன சொல்ல, விபத்து நடந்தாலும் என்னுடைய பையனை வந்து அந்த சனி காப்பாற்றியது. அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ தான் பிரபஞ்சத்தில் வந்து நமக்கு தெரிந்த 2 விஷயம் ஒன்று தான் உண்டு. சூரியனையும் சந்திரனை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். மற்ற 7 கிரகம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்படிங்காங்க இப்படிங்க. ஆனால் உண்மையாகவே எல்லா கிரகமும் இருக்கிறது. இப்போ எனக்கு ஓடுகின்ற திசை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனி திசை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சதய நட்சத்திரத்துலேருந்து உட்காந்து ஓட்டுச்சு. அப்போ சனி திசை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சதய நட்சத்திரத்திலிருந்து உட்காந்து ஓட்டும்போது நான் முன்னோர்கள் வழிபாடு வந்து எப்பயுமே 1987 வந்து பண்ணிட்டு வரேன். 86 எங்கள் அப்பாவுடைய டெத்து. 87 இன்றைக்கி வரைக்கும் என்ன சொன்னேன்னா அமாவாசை வழிபாடு, மாதப்பிறப்பில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எள்ளுந்தண்ணீர் இறைப்பது, கரெக்டாக முறையாக திதி கொடுப்பது, இதெல்லாம் செஞ்சுட்டு வரேன். என்னுடைய அந்த சனி தசை வந்து என்ன சொல்கிறான்னா 19 வருஷம் சீரும் சிறப்புமாக இருந்தது. 19 வருஷம் சீரும் சிறப்புமாக இருந்தது. வீடு, வண்டி, வாகனம், குழந்தை எக்ஸட்ரா எல்லாமே அந்த 19 வருஷத்தில் எல்லாமே கிடைச்சது. குழந்தைகளுக்கு எல்லாமே கிடைச்சது, வேலை கிடைச்சது. இது எப்படி என்று பார்க்கும்போது அந்த அங்கிசத்தை என்னை அறியாமல் நான் இயக்கிக்கிட்டே இருந்திருக்கேன். இப்பயும் வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து உட்காந்து ஓட்டுற திசை சுக்கரனுடைய அங்கிசத்தில். அந்த சுக்கரனுடைய அங்கிசத்தில் என்றைக்கு ஓடிச்சோ ஓட வந்துச்சோ 2019 6ஆம் மாதத்துலேருந்து ஓடிச்சு. இன்றைக்கு வரைக்கும் ஐஎம்ஏ ஹாப்பி மேன் தான். அப்போ சுக்கரன் அங்கே வேலை செய்கிறாரு. பணமாக வந்துடும், பொருளாதாரமாக வந்துடும், காசாக வந்துடும். ஏன்னா நம்மளுடைய திசை நாயகன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கரனுடைய அங்கிசமுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்து ஓட்டுறான். அப்போ பெண்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் தாயாகவும் அன்பானவர்களாகவும் நடத்தும் போது, அவர்களுடைய கஷ்டங்களை நாம் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும்போது, நம்மளுடைய அங்கிசநாதன் வந்து 17 வருஷ திசையை வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து பூ போல் இன்றைக்கி நல்லா ஓட்டிகிட்ருக்கோம். அதனால் எல்லாருமே அங்கிசம் என்று சொன்னால் என்ன, உங்களை கட்டுப்படுத்தி மேன்மைக்கு கொண்டு வரக்கூடிய நவகிரகங்கள் தான். அது 3 நட்சத்திரத்துக்கு ஒன்றா வரும். 3 நட்சத்திரத்துக்கு ஒன்றா வரும். அப்போ அஸ்வதி, பரணி, கார்த்திகை 3 அப்படியே 3 போட்டு 3 நட்சத்திரமாக எழுதுங்க. முதலுக்கு சூரியன், 2வதுக்கு சந்திரன், 3வதுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாய், 4வது நீங்கள் இந்த கிளாக் வைஸ் எழுதணும். அதாவது என்ன சொன்னால் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. அப்போ போட்டிங்களா? இந்த 9 கிரகங்கள் தான் உங்களுடைய திசைகளை உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி. இன்றைக்கி தெரிஞ்சுக்கிடுங்க, நமக்கு முதல்ல திசை எதிலிருந்து ஓட்டுது, அதில் ஒரு அங்கிசம் வந்துடும். சரி, புத்தி எந்த நட்சத்திரத்திலிருந்து ஓட்டுது, அந்த புத்தி காலத்தில் வந்து அதில் பிரிக்கணும். அதில் பிரித்து அந்த பார்ட்டாக இப்போ ஒருத்தருக்கு வந்து புதன் தசை ஓடுது, புதன் தசையில் தனது புத்தி ஓடுகின்ற வரைக்கும். சரி, புதன் தசையில் கேது எங்கேருந்து ஓட்டுறாரு, அதுக்கு ஒரு அங்கிசம் வரும். அவர் எங்கே இருக்கார், அப்போ அதை பிடிச்சிக்கணும். இப்படியே வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் பிரிக்க தெரியணும். திசை, புத்தி, அந்தரம், சூட்சமம். இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு திசையில் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து புதன் திசை, சுக்கிர புத்தியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குருவோடைய அந்தரம்.
அந்த குருவோடைய அந்தரம் குருவோடைய அந்தரம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த குரு திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால் அந்த குருவோடைய அந்தரம் வந்து ஒரு 5 மாதமாக என்னமோ அவர் ராகுவோடைய நட்சத்திரம் திருவாதிரையில் உட்காந்துருக்கிறதுனால ஒன்றும் செய்ய வேண்டாம். பௌர்ணமி இரவில் கையெடுத்து கும்பிடுங்க, 3ஆம் பிறையை வழிபாடு பண்ணுங்க. 6 மணிக்கு மேலே வந்து நிலா தெரிஞ்சால் நிலாவை வந்து வழிபாடு பண்ணி சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். எங்கேயுமே நீங்கள் போக வேண்டாம், உங்களுடைய வெற்றி உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்குது. இதை தெரியாமல் வந்து என்ன சொல்கிறான்னா, லக்கண புலியை வலுப்படுத்த போனேன், அங்கே போனேன், எங்கே போனேன்னு வீணாக அலையாதீர்கள். காணல் நீரை கண்ட மான் போல. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு திசை இந்த அங்கிசம், புத்தி இந்த அங்கிசம். புத்தியை வந்து 9ஆக பிரிக்கணும். அதில் அந்த கிரகம் அது ஓடுற எந்த கிரகம் எங்கே இருக்குது, இவ்வளோ தான். அந்த கிரகத்துடைய காயத்ரி மந்திரத்தை அந்த காலம் முடிகிற வரைக்கும் சொல்லி அதற்குண்டான உணவு, இப்போ சந்திரனுக்கு உண்டான உணவு தானம் பண்ணுறது, நம்ம சாப்பிட்றது. சூரியனுக்கு உண்டான உணவு தானம் பண்ணுறது, சாப்பிட்றது. இவ்வளோ தான் ஜோதிடம். இதை யார் ஒருவர் தெரிந்து கொண்டீர்களோ உங்களுடைய வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்று இது உறுதி. இதை எல்லாரும் பேச விட்டுட்டாங்க, பேச மறந்த கதை தான். இதெல்லாம் என்னது அங்கிசம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நான்லாம் பழசெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன், காரணம் மக்களுக்கு பயன்படும் என்று கூறி. உங்களுடைய அங்கிசங்கள் எப்படி எந்த இதில் இருக்குதுன்னு பார்த்துருங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான். 9ஆக பிரிங்க, அதில் உங்களுடைய கிரகங்கள் எந்த இது இருக்குன்னு வைங்க. அந்த கிரகம் ஆக்டிவேஷன் பண்ணணுமா, அந்த கிரகத்திற்கு உண்டான உணவை சாப்பிடுங்க, தானம் பண்ணுங்க. இதில் மறைஞ்சிருக்கு, புள்ளியில் இருக்குது, அங்கே இருக்குது, அந்த கொஸ்டினுக்கே வராதிங்க. இது வந்து என்ன சொல்கிறான்னா, இனிப்பான பலாப்பழம் சாப்பிடுங்க, வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.